வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். iQOO Z6 Lite 5G என்ன ஒரு பேர் பா. ஓகே, இதோட கேமிங் வீடியோ ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போட்டாச்சு லாஸ்ட் வீக்கே. ஸோ நேற்றுக்கான லான்ச் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட கேமிங் வீடியோ நம்மக்கிட்ட இருக்கிறது 6GB 128GB மாடலு. இப்போ கொஞ்சம் ஹை எண்டு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு. இதில் 418 தான் போட்டிருக்கோம். Snapdragon 4 Gen 1. ஸோ இது வந்து புதுசாக அவங்களோட Gen 1 சீரீஸில். ஸோ இனிமேல் 480 அந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்கிரேடு. ஸோ 4 Gen 1 அந்த மாதிரி எல்லாமே மாற்றிட்டாங்க. 6 Gen 1 மாற்றிட்டாங்க, 7 Gen 1 ஆயிடுச்சு. இப்போ 4 Gen 1 கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து A55 கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ 6 A55 கோர்ஸு, 2 A78 கோர்ஸு. ஸோ இதில் 8 nm போட்டிருக்கு. ஆனால் 6 nm ப்ராசர் தான். ஓகே, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 6.58 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேமிங்காக ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அது தவிர 5000 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். சார்ஜிங் மட்டும்தான் 18 வாட்டு. மற்ற இது மாதிரி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகாது. அந்த விவோ அந்த iQOO மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் 44 வாட் சார்ஜிங்லாம் கிடையாது. ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த காசுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு 14,000க்கு இந்த ஃபோன் விற்கிறாங்க. ஆனால் இதில் சார்ஜர் கிடையாதுல்ல. சார்ஜர் பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. ஆனால் அவங்க தனியாக ஆஃபரில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அப்படின்லாம். ரைட், ஓகே. ஸோ லான்ச் ஆஃபரில் வந்து 11,599க்கே விற்கிறாங்க. 499க்கே டிஸ்கவுண்ட் படி விற்கிறாங்க. கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் போனால் கூலிங் மெக்கானிசமும் இருக்குது அப்படின்றாங்க இதுலேயே. 4 Gen 1 ஆமாம். கிராஃபைட் ஷீட்ஸ் இருக்கும், இந்த ஜெல் இருக்கும், இந்த மாதிரி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சென்சார்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதனால் டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு போட்டுருக்காங்க. ரைட்டு, இதில் தான் பார்க்கணும். ஸோ பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது 4 Gen 1? 4 Gen 1 மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ லாவா அக்னிலாம் 8S இதெல்லாம் வந்து டிமென்சிட்டி 810. ஓகே. ஸோ போக்கோ M5 இப்போ புதுசாக லான்ச் ஆன ஹீலியோ G99. ஆமாம், அதோட வந்து அதோட G99 ஆக்சுவலி ஒரு நல்ல சிப் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ஓகே. ஸோ மற்றபடி ரெட்மி 11 ப்ரைம்லாம் டிமென்சிட்டி 700. ஸோ டிமென்சிட்டி 700 இந்த மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்ரு. காமெடி என்னன்னா A53 அங்கே இருக்குது. சாம்சங்கோட A53 அங்கே இருக்குது. A53 எவ்வளோ? 35,000. 35,000 அவங்களோட தான் எக்ஸனாஸ் அதெல்லாமே இருக்குது. ரைட், ஓகே. நோட் 11 ப்ரோ ப்ளஸ் ஓகே, நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். இது ஓரளவுக்கு டீசென்ட்டு. இது வந்து சிங்கிள் கோர் கீக் பெஞ்சு. இதில் வந்து F23 கொஞ்சம் ஸ்லைட்டாக இது இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே, ஜிபியூவில் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. ஸோ ஜிபியூவில் F23 எங்கே இருக்குது? ஸோ ஜிபியூவில் ரன்னே ஆகலைல்ல. ஆமாம், இந்த அன்டூட்டில் ரன்னே ஆகலை, ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. ஓகே. ஆனால் இதில் வந்து F23 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்லாம் இது Snapdragon 695. அப்போ 695 பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. 695 இதுதான் பெட்டரா இருக்கு இத கம்பேர் பண்ணும்போது. 695 ஓரளவுக்கு இதுவா இருக்கு. சோ 695 யூஸ்வலி ஒரு 20k ஃபோன் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இது வந்து 15,000 ரேஞ்ச் ஃபோன். அந்த பிரைஸ் ரேஞ்சில ஓகே. ஆனா இதுல ஆக்சுவலா டிமென்சிட்டி 810 ஓட சிங்கிள் கோர்ல பெட்டரா இருக்கு. ஆனா மல்டி கோர்ல கம்மியா இருக்குமா? மல்டி கோர்லயும் பெட்டரா தான் இருக்கு. மல்டி கோர்லயும் பெட்டரா இருக்கா? டிமென்சிட்டி 810க்கே டஃப் கொடுக்குது CPU. பரவாயில்லை, இது 5G கேப்பபிள் தானே. ஆமா, நல்ல ஒரு சிப் மாதிரி. ஆனா ரெண்டு பேண்ட்ஸ் தான் இருக்கு 5G. ஓகே, காஸ்ட் கட்டிங் அங்க தான் காஸ்ட் கட்டிங். ஸோ மற்றபடி மல்டி கோரில் போக்கோ M5 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G 695 கொஞ்சம் டாப்பில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 Gen 1 மோஸ்ட்லி இந்த 15,000 to 20,000 ரேஞ்சில் வர ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட். ரொம்ப 20,000 கிட்ட போவானா ஒரு 15 to 16 அந்த 17,000 அந்த இதில் வந்து. ஏன்னா இதுக்கு மேலே மோஸ்ட்லி இந்த அதுக்கு மேலே வேணும்னா 6 Gen 1 சூஸ் பண்ணுவாங்க. 4 Gen 1 வேணுமோ மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட், நம்ம தான் 4G 5G வேணும் அப்படின்றவங்க வந்து பட்ஜெட்டில் இதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. கேமிங் பார்ப்போம், ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதாவது இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேம் வீடியோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது iQOO Z6 Lite 5Gயோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 Gen 1ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதே 3 கேம் தான். அவங்களோட கேம் ஸ்பேஸ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கிளியராக தெரியுது, திறந்த உடனே தெரியுது. இதில் எதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கா? இல்லை, அவ்வளோதாண்ணா. எல்லா டைம் ஓப்பன் பண்ணும்போது இருந்துருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கேம் பார்க்கலாம். பேட்டில் கிரவுண்ட். இல்லை 4 Gen 1 இது வரைக்கும் நம்ம டர்போ. ஆமாம், கரெக்டு. இது அவன் ஹை அண்ட் iQOO ஃபோன்ஸில் கூட இருந்துச்சுல்ல. மான்ஸ்டர் மோடில் போட்டலாமா? இது ஹீட் ஆகுமா பார்க்கலாம். சார் அதுக்கு முன்னாடி பேட்டரி பர்சன்டேஜ் 42 இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ? ரூம் டெம்பரேச்சர் 20 to 23 இருக்குது. இது ஃபோன் டெம்பரேச்சர் 31. 31. ஓகே,
ஸோ நார்மல் டெம்பரேச்சர் தான் இப்போ ஃபோனில் இருக்குது. அந்த எஃபிஎஸ் மோட் மீட்டரும் ஒன்றுமே இல்லை. ஸோ கஷ்டம் ஏதாவது போட முடியுமா? எஃபிஎஸ் மீட்டரே இருக்கா? இல்லை. ஸோ எஃபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இப்போ கெஸ் தான் பண்ணோம். கிராஃபிக்ஸில் சரி ஸ்மூத்தில் போட்டால் ஹை இருக்குது, அல்ட்ரா இருக்குது. ஹெச்டியில் போட்டால் ஹெச்டியில் போட்டால் ஹை மட்டும் தான் இருக்குது. ஸ்மூத்தாக போகணும். ஹெச்டிஆர் செட்டிங் இருக்கா? இல்லை. அல்ட்ரா ஹெச்டி இல்லை. யூஹெச்டி கண்டிப்பாக இருக்காது. பட்ஜெட் மோட். ஸோ அல்ட்ரா ஸ்மூத்தும் அல்ட்ரா தான் போடுறோம். அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டீம் டெத் மேட்ச். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. ஓகே, சின்ன மைக்ரோ ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் தான் இருக்குது. எஃபிஎஸ் தெரியுமா? Team match, let's go. சார் ஓகே. First point for the red team. ரெட் டீமா? டீம் என்ன பண்ணுறான்? எங்கே போயிட்டு செத்துட்டனா இல்லையா? டேய் அடப்பாவி. Cover me. என்ன நடக்குது புரிய மாட்டேங்குது. அடப்பாவி. வச்சுருக்க கண்ணு ரொம்ப பரவலாக இருக்கு. Enemy down. Reloading. ஆஃப் பண்ணி வேற அங்கே இருக்கும் சாவே மாட்டேங்க. ஐயோ Is in the lead. அடா பாருங்க. No mercy. ஓடிப்போ. Reloading. ஐயோ போடு. டே போடுறா. 21 22 29 23 செம லீடு வந்துருச்சு நமக்கு. பரவாயில்லையே. Reloading. Killing spree for the blue team. ஏய் சமரீடு. Cover me. ப்ளஸ் 37-27 முடிச்சிடலாமா இப்போ? Half of the match is over and the blue team Victory. in the lead. பரவாயில்லையே, ஸ்மூத்தாக இருந்துச்சா? ஸ்மூத்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிளேயபிள் அப்படின்னு சொல்லலாம். 36 ஆயிடுச்சா? அதுக்குள்ள 30-31 இருந்துச்சு. பேக்கில் 35 34 35. ஓகே. Charge? இருக்காங்களா? சார்ஜ் இப்போ எவ்வளோ? 40 இருக்கு இப்போ. சரி, பிஜிஎம்ஐ பிளேயபிள் தான் இருக்குது. இது எப்படி? கால் ஆஃப் டியூட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் மான்ஸ்டர் மோட்டர் போடலாமா? அடிக்குது. இப்போ இதெல்லாம் மான்ஸ்டர் மோட்டில் தான் இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தா மேக்ஸ் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. 4 Gen 1ல் ஹை வெறியை போட்டால் இது கம்மியாகுது. ஓகே, ஆனால் ஹையில் போட்டால் மேக்ஸ் இது இருக்குது, எஃபிஎஸ் இருக்குது. சரி, மேக்ஸ் எஃபிஎஸ்லேயே போட்டுடலாம். மோசம் மூடா மாட்டான். இந்த சிங்கிள் ஸ்பீக்கர்னால கொஞ்சம் காமெடியாக இருக்கும். Test match. ரீவன் மேனேஜ் ஆகிறதுக்குள்ள ஹெட்செட் போட்டு ஆக வேண்டியது தான். ஆமாம், கரெக்டு. ஆமாம்ல, இந்த ரேரான டிவைஸ் ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வச்சுருக்காங்க. பட்ஜெட்டில் எப்பயுமே இருக்கும். நீ ஆளை காணோம். எல்லாரும் என்ன பேச போயிட்டாங்களா? இருக்காங்களே. Lost the lead. லீடா நல்லா இருக்கு. ஸ்மூத்தாக இருக்குல்ல? ம் ஓய் ஓய் ஓய்
என்ன கேம் என்ன இருக்கு ஓ இது க்ளோஸாக இருக்கும்போது சவுண்ட் வருதா இல்லையே என்ன சவுண்ட் வருதுன்னு தெரியல இல்லை டெத் வரும்போதா Hunter killer drone deployed. UAV online. சரி நம்ம சவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி கேம் முடிச்சிடலாம் அந்த லொக்கேஷன் யாரும் காணோம் முன்னாடி இருக்கும் Missile awaiting orders. UAV online. யாராவது இருக்காங்களா Tango down. Hunter killer drone on standby. Friendly hunter killer drone deployed. லெஃப்டில் இருக்காங்க எல்லாரும் சரி இன்சைட் போகிறேன் Cover me. Need backup. Objective almost complete. Keep it up. இங்கே இருக்கான் எல்லாம் லெஃப்டில் தான் இருக்காங்க எல்லாம் லெஃப்டில் தானே இருக்காங்க விட்டுக்கிட்டே Target down. ஒரு ஃப்ளாங்க் போட்டோம் அடப்பாவி நான் இந்த சைடு வரேன் அவங்க போயிட்டு இருக்காங்க நம்மள பின்னாடியே துரத்திட்டு இருக்கோம் போல Predator missile on சரி செகண்ட் standby. அட்டம்ப்டா ஐயோ என் முன்னாடி தான் இருக்கான் Enemy in sight. சரி ஓகே ஏதோ 36 இருந்துச்சு 38 கொஞ்சம் ஹீட் ஆகுதுல்ல ஓகே 38 இருக்கு 25 இருக்கு ஆடியோ 37 பின்னாடி 37 பின்னாடி 38 ஓகே சரி இந்த கேமும் வந்துச்சு கென்ஷினில் பார்க்கலாமா இந்த கேமில் 40 டச் ஆகுமா 40 டச் ஆகலைன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல இதுதான் ஏன்னா கால் ஆஃப் டியூட்டியில் பேட்டரி எவ்வளோ 39 தான் ஒரே ஒரு பர்சன்ட் தான் கம்மி ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த 4G நல்ல ஒரு சிப் மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு பர்ஃபார்மர் மாதிரி தான் இருக்குது யூஎஃப்எஸ் என்ன இருக்குது இதில் 2.2 2.2 பரவாயில்ல லோட் ஆகுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு செம ஃபாஸ்ட் லோட் ஆச்சு அது ஓப்பன் ஆயிருந்தா இல்லையே நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு தெரில கம்மி தான் எஃபிஎஸ் கம்மி தான் இருக்கும் செட்டிங்ஸ் எவ்வளோ ஆமாம் எல்லாமே மேக்ஸில் இருக்குது எஃபிஎஸ் 60 மோஷன் பிளர் ஆஃப் அதே மீடியமில் போட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் மேக்ஸ்லேயே போட்டு மேக்ஸில் போட்டோம் ப்ளேயபிளாக இருக்குன்னு பார்க்கலாம் இதிலே ப்ளேயபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீடியமில் ப்ளேயபிளாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓகே There you are, Another eavesdropper. tango. Beg for mercy. The merrier. Here comes the fireworks. Time for a light show. Free. Gotta watch it. Free. Orders given. Orders received. Look at me. Just. Can't run from death. கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிச்சு சரி ஆனால் எப்படி இருக்கு 37 30 27 தான் ஓ 38 39 வந்துருச்சா 39 ஆமாம் ஒரு செகண்ட் 39 வந்துச்சு 39.4 ஓகே பேக்கில் எனக்கு இங்கே தான் 8 நினைக்கிறேன் 1, 2, breathe. 3, 4. பரவாயில்ல ஒரு ஆக்சுவலி பட்ஜெட் கேமிங் டிவைஸ்னு சொல்லும்போது நல்ல ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் ஸோ தோணுது ஜென்ஷனிங் பேக் மட்டும் மீடியம் இல்லைன்னா கொஞ்சம் பெட்டர் ஃப்ரேம் ரேட் கிடைக்கும் ஹையில் இல்லாமல் இருந்தால் ரைட்டு மற்றபடி மற்ற 2 கேம்ஸ்லேயும் ஓகே தான் ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹீட்டிங் நம்ம இண்டோரில் தான் ஆடுறோம் ஸோ அதனால் அவுட்டோரில் அதுக்கப்புறம் 4Gயில் ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எங்கள் வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் கொடுக்குறது கஷ்டம் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் ஓகே ஓரளவுக்கு டீசெண்ட் கேஷுவல் கேமிங்க்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோன் ஆமாம் கரெக்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது
ஸோ இதுதான் வந்து iQOO Z6 Lite 5Gயோட கேமிங் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.